அனைவருக்கான காய்ஸ் நம்ம பார்க்க போனால் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் 25 கேன் கால் ஃபார் தான். இது டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 2691 வேகன்சி அப்ரெண்டிஸ்க்கான போஸ்டிங்கு. சரிங்களா, தற்போதைக்கு உங்களுக்கு சேலரி பேசிக் எல்லாமே வந்து லோவாக தான் கொடுப்பாங்க. அதனால் யாரும் இதுக்கு அப்ளிகேஷன் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா, ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கும். போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ். எலிஜிபிலிட்டி கேட்டகரி நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 19/2/2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. முடிவு என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் 5ஆம் தேதி முடியுது. சரிங்களா, உங்களுக்கு உங்களுடைய பேங்க் நேம் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 இயருக்காக உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் நடக்கும். ப்ளஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன்ன்றதுனால நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். சரிங்களா, இப்போது ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், எந்தெந்த கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான்றதை நம்ம 1 by 1 பார்த்துருவோம். சரிங்களா, ஆந்திர பிரதேஷுக்கு டோட்டலாக 549 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அருணாச்சல பிரதேசுக்கு 1 வேக்கன்சியும், அசாமுக்கு 12 வேக்கன்சியும், பீகாருக்கு 20 வேக்கன்சியும், சத்தீஸ்கருக்கு 11 வேக்கன்சியும், சண்டிகருக்கு 13 வேக்கன்சி, கோவா 19 வேக்கன்சி, குஜராத்துக்கு 125 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அருணாச்சலா 125 வேக்கன்சி, ஹரியானா 33 வேக்கன்சி, இமாச்சல பிரதேஷ் 2 வேக்கன்சியும், ஜம்மு காஷ்மீருக்கு 4 வேக்கன்சியும், ஜார்க்கண்டுக்கு 17 வேக்கன்சியும், கர்நாடகாவுக்கு 305 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதிகமாகவே 305 வேக்கன்சி கர்நாடகாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கேரளாவுக்கு 118, மகாராஷ்டிரா 81 வேக்கன்சி, ஒரிசாவுக்கு 53 வேக்கன்சி, டெல்லிக்கு 69 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தற்போதுக்கு ஏன் இந்த வேக்கன்சிலாம் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு முதல்ல நான் அப்ளிகேஷன் போட முடியுமான்றது பல கேள்வி உங்களுக்கு வரலாம். நீங்கள் எந்த மாநிலத்தில் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா, உங்களுடைய ஜாப் கேட்டகரி எங்கே நீங்கள் போய் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்றது நீங்கள் 1 by 1 நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அந்தந்த ஏரியா பொறுத்து தான் கட்டாப்பும் பிரிப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 122 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கு 122 வேக்கன்சி, ஆண்கள் பெண்களுக்கு இருபாலருக்கும் 122 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிங்க. கல்வி தகுதி மினிமம் 1 டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா, இல்லை ப்ரோட காலேஜ் படிச்சுன்னு இருக்கேன், நான் விண்ணப்பிக்க முடியுமா, இந்த வருஷம் நான் முடிச்சிடுவேன், வாய்ப்பில்லை. உங்களுடைய சர்டிஃபிகேட் தற்போதைக்கு கரண்டில் இருக்கணும். சரிங்களா, சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய எலிஜிபிலிட்டி கேட்டகரி எல்லாமே 1 by 1 சொல்லிட்டேன். இன்னொரு மெயின் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியாக கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா, கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 வயசு கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் 20 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட ஏஜ் லிமிட்டெல்லாம் ரிலாக்ஸேஷன்ன்றது கம்யூனிட்டி பேசிக் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம பார்த்துருவோம். SC STக்கு 5 வருஷமும், OBCக்கு 3 வருஷம், PWCT 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதில் PWCTயில் SC STக்கு 5 வருஷம் கொடுக்குறாங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன் கம்ப்ளீட் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கேட்டகரியில் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் அப்படியே போடலாம். உங்களுக்கு வயது வரம்பு கொடுக்க தேவை கிடையாது. சரியா, அவங்க அன்லிமிட்டட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரானா டிகிரி முடித்து எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே போல் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்தடுத்து அப்டேட் போட்டுகிட்டே இருப்பேன். சரிங்களா, சரி, இப்போ நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்துருவோம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு. சரிங்களா, உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டே நடக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு போஸ்டிங் அமையும். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் வந்து போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற வேக்கன்சியை வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் வந்து உங்களுடைய மெடிக்கல் பக்காவாக இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இதோடைய எக்ஸாம் சென்டர் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சென்னை, திருவாரூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, விருதாச்சலம், திருப்பூர், காஞ்சிபுரம் இதோடைய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆன்லைன் பேசிக் டெஸ்ட்டுன்றதுனால நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. ஆல் டிக்கெட் வந்தோடனே அதுக்கு நான் தனியாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது கூட வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். தற்போதைக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரிங்களா? எக்ஸாம் அப்டேட்டு ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து செலெக்ஷன் ஆன் அப்டேட்டு ரிசல்ட்டு எல்லாமே நம்மளோட சேனலில் பக்காவாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதோட ஓபிசி கேட்டகிரிக்கு 800 ஃபீமேலுக்கு 600, எஸ்சி எஸ்டிக்கு 600, பிடபிள்யூக்கு 400. பேமெண்ட் எல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆன்லைன் மூலிமா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் போட நபர்கள் யாராக இருந்தாலும் தரமாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுனால ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது நம்ம நோட்டிஃபிகேஷன் உள்ளே போயிடலாம். ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் லிங்க் எப்படி இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லிங்க்கு உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிறதுல இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக இப்போதைக்கு அப்ளிகேஷன் இன்னும் விடலை, டைம் இருக்குது. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ நோட்டிஃபிகேஷனை பார்த்துருவோம். வெயிட், கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். கம்யூனிட்டி பேஸிக் எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் கேட்டகரியில் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. சரிங்களா? இதுதாங்க எக்ஸாமோட ப்ராசஸ்ஸு. எந்த அளவுக்கு இவங்க மார்க் எடுக்கணுன்றது 100 கொஷினுக்கு 100 மார்க்கு பார்க்க போனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் ஆஃப் சூஸ். சரியா? இது நோட் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் அண்ட் 4 டெஸ்ட்டு. சரிங்களா? இது 4 விதமாக உங்களுக்கு வந்து சப்ஜெக்டில் மேக் பண்ணுவாங்க எக்ஸாமை. மெயின் ஃபஸ்ட் ப்ராசஸ்ஸை நீங்கள் மெயினாக க்ளியர் பண்ணுறங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? 60 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோடனே வெயிட்டிங் லிஸ்ட் த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வில் பி டிக்ளேர் த பேங்க். உங்களுக்கு எந்த பேங்க்கில் உங்களுக்கு போஸ்டிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்லிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் அப்ரெண்டிஸ் சப்ஜெக்ட் வந்து கேண்டிடேட் ப்ராசஸ் மெடிக்கலி ஃபிட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டாக எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட உங்களுடைய ஃபிட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? உடல் ரீதியாக எந்த ப்ராப்ளம் இல்லை. A to Z அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களுடைய கண்கள் ப்ளஸ் வந்து ஹேண்ட் ஃபிங்கர் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஹைட்டு வெயிட் எல்லாமே மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? ஃபைனல் லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கட்டாப்பை மேக் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கேட்டகிரி ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ப்பாங்க. தேர்டு லோக்கல் லாங்குவேஜ். மூணாவது உங்களுடைய ஃபிசிக்கல் மென்டலி எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டைரெக்ட் வெப்சைட் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் கட்டணம் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. யார் யாருக்குன்றது எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு தெளிவாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக ஓபிசி கேண்டிடேட் தான் அதிகமாக இருப்பீங்க. அவங்க எக்ஸாம் ஃபீஸ் 800 கட்டணும். ஃபீமேல் இருந்தால் 600, எஸ்சி எஸ்டி இருந்தால் 600 கட்டணும். சரிங்களா? கால் லெட்டர் எல்லாமே வெப்சைட்டில் தான் விடுவாங்க.
கால் லெட்டர் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் சென்ட் பை த போஸ்ட். ஸோ நோ அண்ட் காப்பி கால் லெட்டர் ஃபார் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி சென்ட் பை போஸ்ட். ஓகே உங்களுக்கு பை போஸ்ட், உங்களுக்கு போஸ்ட் மூலிமா தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. போஸ்ட் மூலிமா வந்துடும். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் எல்லாமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கம்பல்சரி எடுத்துகிட்டு வரக்கூடாது. எல்லா எக்ஸாம் சென்டரும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறது தான். ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஐடி கார்டு, சரிங்களா, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி எடுத்துணுன்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது 3 ஏதாச்சும் 2 ப்ரூஃப் எடுத்துங்க. எந்த எக்ஸாம் சென்டர் போனாலையும் 2 ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எடுத்துங்க. ஏன்னா ஃபோட்டோ வந்து மிஸ்மேட்ச் வரும், கண்டிப்பாக எல்லாருக்குமே வர வாய்ப்புகள் இருக்குது. 1 இல்லை 2 ப்ரூஃப் நீங்கள் எடுத்துன்னு போகிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் பின்னாடி வராது. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி மெயினாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரியா, கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது கம்பல்சரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏரியா வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போஸ்டிங்ன்றது அது 1 by 1 சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 122 வேக்கன்சிக்கு சென்னை, திருவாரூர், கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற போஸ்டிங். ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. சரிங்களா, ஸ்கிப் பண்ணி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, இந்த மாதிரி சலுகைகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்றதை தெரியாது. சரிங்களா, கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பல தகவல் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் தெரியாதவங்க தான் செலெக்ஷன் எப்படி ப்ரோ வரும், எக்ஸாம் எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன மார்க் அடிப்படையில் அவங்க ஆள் எடுப்பாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு என்ன, டாக்குமெண்ட்ஸாக, ரிட்டன் எக்ஸாம் வந்து பல கேள்விகள் கேட்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக பாருங்கள். ஏன்னா ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால பல சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் தெரியாத சில பேர் அப்ளிகேஷனே போகிறதில்ல. ஐயோ பேங்க் ஜாபா இது நம்மளுக்கு கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. படித்தவங்க பல கோடியில் இருக்காங்க, நம்மளாம் ஒரு சிங்கிள் பீஸு, சரியா, ஒரு சிங்கிள் மெம்பர் பல கோடியில் போட்டி போகிறதா, அந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நம்ம திங்க் பண்ணுறதுனால தான் வாய்ப்புகளை வர வாய்ப்பை கூட நம்ம மிஸ் பண்ணுறோம். சரிங்களா, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து எந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட்டுக்கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இசேவை மையத்திலையோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸ்லையோ எல்லா இடத்துலையும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இருப்பிட சான்றிதழ், கம்யூனிட்டி ப்ளஸ் வந்து இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுனால கவர்மெண்ட் மூலிமா இப்போ 2024லேருந்து 2025 யாருன்னா வாங்கி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் உங்கள் சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதை அதுவும் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. சரிங்களா, சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அட்மின் ஆல் டிக்கெட் வந்து தற்போதைக்கு உங்களுக்கு லெட்டர் மூலியமாகவே கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.